ஒன்றுமே வேணாம், ஒரு தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதே போடுங்க, அப்படியே போடுங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சிலது வந்து கீழே இருக்குது, சிலது வந்து மிதந்துட்டு இருக்குல்ல, அதுதான் இப்படி தான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து இந்த மிளகுல இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாம் இருக்குது, ஒரிஜினல் இருக்குதுன்னா அது வந்து தண்ணிக்கு அடியில் போய் இது மாதிரி செட்டில் ஆகிடும். புரியுதுங்களா? ஒன்றுமே வேணாம், நல்லா அப்படி கலக்கி விட்டுக்குங்க. இதில் பப்பாளி விதைகள், அந்த மிளகுல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெறும் சக்கையை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்கள் கையிலேருந்து போட்டால் மேலே மிதக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பப்பாளி விதையாக இருக்கணும், அல்லது இதுலேருந்து மினரல்கள்லாம் சத்தெல்லாம் எடுக்கப்பட்ட வெறும் சக்கை மட்டும். நம்ம வீட்டில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கூட ஒன்றும் வேணாம், இந்த விதைகளை கூட நீங்கள் மேலே தூக்கி போட்டு கூட நம்ம அடியில் இருக்க விதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயில் இருக்கக்கூடியது. நமக்கு என்ன சத்து வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மிளகுல நம்ம பார்க்குறோமோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம்,